காவேரி பிரச்சனையில் கல்லை தூக்கி போட்டவர் கருணாநிதி, கையெழுத்து போடாமல் ஓடி வந்தவர் எம்ஜிஆர். இந்த இரண்டு திராவிட தலைவர்களும் திராவிட கட்சிகளும் காவேரி பிரச்சனையில் தமிழக மக்களுக்கு கைமா கொடுத்து அவர்களை கனவு காண வைத்து இருவரும் சேர்ந்து காவிரி நீரை தமிழகத்திற்கு கனவாயில்லாமலே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று பல கனவு கோட்டைகளை தமிழக மக்கள் மத்தியிலே கட்டி அவர்களை கடைசியில் எதுவும் செய்யாமல் அவர்களை நடுத்தரவில் விட்டுவிட்டு சென்ற நாம் மறக்க முடியாத தலைவர்கள். காவிரி என்பது குடகு கொடுத்த நன்கொடையது. அந்த குடகு இந்த காவிரி தண்ணீரை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அது கூறு வைத்து கொடுக்கிறதோ அதைத்தான் வாங்குகின்றவர்கள் வாங்க வேண்டும். காரணம், காவிரி என்பது குடகில் பிறந்த ஒரு நன்கொடை தண்ணீர். அது காவிரியை பற்றி சில தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் அது ஆதி காலத்து அரசர்கள் காலத்திலிருந்து சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டும். 3 முக்கிய மன்னர்கள், ஒருவர் சோழர், இன்னொருவர் மைசூர் உடையார், மற்றொருவர் சோழனோடு சம்பந்தம் செய்த பாண்டியர். இந்த 3 மன்னர்களும் தான் காவிரி தண்ணீருக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் மூவரும் ஒரு வகையில் முக்குலத்து சம்பந்தக்காரர்கள். ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல், ஒருவருக்கொருவர் சம்பந்தம் செய்து கொண்டது, இப்படி பல உறவு முறையில் இவர்கள் ஒன்றோடு ஒன்று இவர்கள் ஒட்டி கொண்டவர்கள். இந்த மூவரும் அன்றைய தினம் இந்த காவிரியை பழுது பார்க்கவில்லை என்றால், பராமரிக்கவில்லை என்றால், இந்த காவேரி ஆறு என்பது ஒரு காலத்தில் கால்வாயாக கூட மாறியிருக்கும். கடைசியில் கால்வாய் மறைந்து குளம் குட்டையாகி இந்த காவிரியில் வெள்ளம் வரும்போதெல்லாம் இது ஆற்று தண்ணீராக ஓடி வராமல் காட்டாற்று வெள்ளமாக திரண்டு ஓடி கடலிலே கடைசியில் கலந்து கரைந்தே மறைந்திருக்கும். இந்த காவிரியை குடகில் இருந்து பூம்புகார் வரை இதற்கு ஒரு வழித்தடத்தை அமைத்து கொடுத்தவர்களே அந்த 3 மன்னர்கள் தான். எப்படி என்றால், அவர்களுடைய குதிரைப்படைகளுக்கு போர் பயிற்சி தருவதற்காகவே இந்த காவேரியில் தண்ணி இல்லாத நேரத்தில் குடகில் இருந்து பூம்புகார் வரை குதிரை படைகளுக்கு போர் பயிற்சி கொடுப்பார்களா? அப்படி போர் பயிற்சி கொடுப்பதற்காகவே இந்த காவேரியினுடைய உட்பகுதிகளை எல்லாம் சுத்தம் செய்து வைப்பார்களாம். இன்றைக்கு இந்த தண்ணீருக்கு சண்டை போடுகின்ற தலைவர்களே, குடகில் இருந்து பூம்புகார் வரை நீங்கள் எல்லாம் இந்த காவேரிக்குள் சற்று நடந்து சென்று பாருங்கள். வெறும் நாற்றம் மட்டுமல்ல, கருவேல மரங்களும் காட்டு செடிகளும் கண்கொள்ளா காட்சியாக உள்ளே புதரை போல் வளர்ந்து கிடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சை விவசாயிகள் சொல்கிறார்கள், கடைமடை வரை எந்த கால்வாயும் தூர்வாரப்படவில்லை, எல்லா இடத்திலும் இலை தழை செடி கொடிகள் முளைத்து கிடக்கின்றன. தண்ணீர் வரும் காலங்களில்
அவைகளெல்லாம் தண்ணீரை வரைவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லும் அளவுக்கு தலைவர்களே, இந்த காவேரியை நீங்கள் பழுது பார்ப்பதும் இல்லை. இந்த காவேரி ஆற்றுக்குள் மலை போல் குவிந்து கிடக்கக்கூடிய மணலை அள்ளுவதற்குத்தான் உங்களுக்கு மனம் இருந்ததை தவிர அந்த காவேரி தாயை சுத்தப்படுத்துவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட துப்பும் கிடையாது, துணிவும் கிடையாது, அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் கிடையாது. இந்த நிலையில்தான் இந்த காவேரி ஆற்றை பற்றி சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றைய தினம் இதே மைசூர் உடையாரும், இதே சோழ மன்னனும், இதே பாண்டியனும் அவர்கள் கையில் இருந்த மன்னர் அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த குடகு மலையை, அந்த குடகை தமிழ்நாட்டின் எல்லைக்கு உட்பட்டது என்று அவர்கள் மாற்றியிருப்பார்களே என்றால், இன்று குடகினுடைய உரிமையை கர்நாடகமும் கேட்க முடியாது, பெங்களூரும் கேட்க முடியாது, மங்களூரும் கேட்க முடியாது. குடகு தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருக்கும். அவர்கள் காலத்திற்கு பின்பு கூட இந்த குடகு மலையை பற்றி சொல்லும்போது மறைந்த கடந்த இந்திய நாட்டினுடைய இராணுவ ஜெனரல், கரியப்பா அவர்கள் குடகுமலையை சார்ந்தவர். அவருடைய மொழி கன்னடா கிடையாது, அவருடைய மொழி தமிழ். அவர் தமிழ்தான் பேசினார். அவர் ஓய்வு பெற்ற காலத்திற்கு பிறகு அவர் பெங்களூரில் அவர் வசிப்பதற்கு அவருக்கு மனம் கிடையாது. அவர் ஊட்டியிலே வசிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னார் தமிழ்நாட்டு தலைவர்களிடம், எப்படியாவது குடகை தமிழ்நாட்டோடு நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது இந்த தலைவர்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை, அந்த மனமும் இல்லை. சொல்லப்போனால் சில தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பவில்லை. குடகுமலை எங்களுக்கு எதற்கு? வெறும் காடும் மேடும் நிறைந்த இடம். அந்த காட்டை திருத்துவதற்கே பல கோடி ரூபாய் வேண்டும். அந்த மலங்காடு எங்களுக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு திம்மையா என்பவர், அவர் மைசூர் மாநிலத்தைச் சேர்ந்த கர்நாடகாவின் மதிப்புமிக்க தலைவர். அவரும் அந்த குடகுமலையை பகுதியை சார்ந்தவர் தான். அவரும் அந்த கர்நாடக மொழியை விட குடகு மொழியை நன்கு தெரிந்தவர். குடகு மொழி என்பது எழுத்துப்பூர்வ மொழியல்ல, பேச்சு மொழி அது. ஆனால் அங்கு எல்லோரும் பேசுவது எழுத்துப்பூர்வமான தமிழ் மொழியை. அந்த திம்மையாவும் சொன்னார், குடகுமலையை தமிழர் மலையாக, தமிழர்கள் பேசுகின்ற பகுதியாக ஏற்றுக்கொண்டு அதை தமிழ்நாடே நீங்கள் வைத்துக் கொள்ளலாமே என்று கேட்டார். அப்பொழுதும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அதற்கு தலை சாய்க்கவில்லை. அன்னைக்கு சரி என்று சொல்லியிருந்தால் குடகுமலை நம் கையில், குடகில் குவிந்து வருகின்ற இந்த காவிரி, அந்த தண்ணீர் இன்று நமக்கு சொந்தம். கர்நாடகா நம்மிடம் தண்ணிக்காக அது மண்டியிட்டு இருக்கும். எனவே வந்த ஸ்ரீதேவியை எல்லாம் மூதேவிகளாக நீங்கள் இருந்து அதை விரட்டிவிட்டீர்கள். இன்று அந்த குடகுமலை தண்ணீருக்கு குதியோ குதி என்று குதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மன்னர்கள் காலம் முடிந்து 1924 இங்கிலீஷ் எம்பையர் என்ற ஆங்கில அரசாங்கம் வந்த நேரத்தில் தான் 1924 இந்த காவேரி தண்ணி பங்கீடு அன்றுதான் ஆரம்பமானது. அன்றைய ஆங்கில அரசாட்சி இந்த தண்ணீரை வைத்து
இவர்களை தனித்தனியாக பிரித்து சண்டையில் மாட்டிவிடலாம் என்ற எண்ணத்தில் 1924 தான் காவேரி தண்ணீர் பகிர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த உரிமையை கொண்டு வந்தார்கள். பகிர்மானம் என்பது என்ன? 1924 தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா தர வேண்டிய காவேரி தண்ணீர் 450 டிஎம்சி தண்ணீர், 450 டிஎம்சி தண்ணீர் ஆங்கில அரசாங்கம் அன்றைய தினம், இது பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று சொல்வார்கள், பிரிக்கப்படாத ஒரு மாநிலம். கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு, இந்த 5 மாநிலங்களும் உள்ளடக்கிய பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. அந்த நிலையில் நமக்கு அவர்கள் கொடுத்தது 450 டிஎம்சி ஓட்டர். அது ஆங்கில அரசாங்கம் கொடுத்து சென்று அன்றைக்கே நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒன்று இணைந்திருந்த ஆந்திரா கர்நாடகா இரண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒப்பந்தத்தை வேற போட்டு சென்றார்கள். நதிநீர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் 24. அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்னவென்றால், அந்த ஒப்பந்தம் என்பது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபதிப்பு செய்ய வேண்டும், ரினுவல் பண்ண வேண்டும். அதுதான் ஒப்பந்தத்தின் சாரம். 1924 மீண்டும் அந்த ஒப்பந்தம் மறு ஆய்வுக்கு, மறு சீரமைப்புக்கு அல்லது ரினுவலுக்கு வரும்போது அன்று 1974 தமிழகத்திலே முதல்வர் கருணாநிதி, டெல்லியிலே பிரதமர் இந்திரா அவர்களுக்கு கர்நாடகத்தின் காங்கிரஸ் ஆட்சி எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும், கர்நாடகா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய மாநிலம் என்பதை மனதில் வைத்து கருணாநிதியை அழைத்து அந்த ஒப்பந்தத்தை மறந்து விடுங்கள், ஒழித்து வைத்து விடுங்கள் என்று சொல்லி அந்த 50 ஆண்டு கழித்து ரினுவல் செய்யப்பட வேண்டிய அந்த ஒப்பந்தம் எங்கேயோ ஒழித்து வைக்கப்பட்டு விட்டது. இன்று வரை அந்த ஒப்பந்தம் யார் கண்டிலும் படவில்லை, தெரியாது. எனவே கருணாநிதி காவிரி பிரச்சனையில் கல்லை தூக்கி போட்டார் என்பதற்கு இது முதல் கல். அவருடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தம் ஒழித்து வைக்கப்பட்டது அல்லது ஒழித்து கட்டப்பட்டது என்றுதான் சொல்லலாம். இது ஒன்று. அடுத்தபடியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் காங்கிரசுக்காரர்களை அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே தீவிரப்படாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள் காவிரி ஆற்றிலே. என்ன திட்டம் என்றால், நீங்கள் ஒரு அணையை கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அணை கட்டப்பட்டது, கிருஷ்ணராஜசாகர் என்ற அணை. அந்த அணை கட்டிய பிறகு 3 அணைகள் தொடர்ந்து அங்கே கட்டப்பட்டது. அந்த 3 அணைகளுமே கட்டப்பட்ட காலம் கருணாநிதி இந்த நாட்டில் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த காலத்தில். கபினி அணை, ஹெமாவதி அணை, ஹேரங்கி அணை, இப்படி அணைகளெல்லாம் வரிசையாக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. இதற்கு அனுமதி கொடுத்தது அல்லது நான் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன் கட்டுங்கள் என்று கண்சாடை காட்டியது கருணாநிதி அவர்கள், இல்லை என்று மறுக்க முடியாது. எனவே காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகா தானாக அணை கட்டவில்லை, இந்த தலைவர்களின் ஒப்புதலை பெற்றுத்தான் அணையை கட்டினார்கள். இப்படி இவர்கள் ஒப்புதல் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு ஓரக்கண்ணால் உதவி செய்துவிட்டு தமிழகத்திற்கு வந்து தமிழக மக்களிடம் ஓரங்க நாடகம் ஆடுகின்றார்கள். காவேரியில் தண்ணி கொடுக்க கர்நாடகா மறுக்கிறது என்று. இந்த ஓரங்க நாடகம் எதுக்கு என்றால், இவர்கள் அடிக்கின்ற கொள்ளையை மக்கள் வெளியரங்கமாக தெரிந்து கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது என்பதற்காக மக்களுடைய கவனத்தை மறுமுறை திருப்புவதற்குத்தான்
இவர்கள் இந்த நாடகங்களை இங்கே நடத்தினார்களோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு அதிகமாக வருகிறது. இது கருணாநிதி செய்த மாபெரும் மாபெரும் காவேரி துரோகம். இது ஒரு புறமிக்க எம்ஜிஆர் என்ன செய்தார் அதை நீங்கள் கேட்க வேண்டும். எம்ஜிஆர் இங்கே முதல்வர். இவர் முதல்வராக இருக்கும்போது தேவராஜ் அரசு கர்நாடகத்தினுடைய முதல்வர். அவர் காங்கிரஸ்காரர். இவர்கள் இருவரும் இருந்த காலத்திலே இந்திரா தோல்வியடைந்து மொரார்ஜி அங்கே பிரதமராக வருகிறார். எனவே தேவராஜ் அரசிடம் எம்ஜிஆர் கேட்கிறார், காவேரியில் தண்ணீரை கொஞ்சம் கூட்டி கொடுங்கள். இப்பொழுது அங்கே தண்ணீர் குறைக்கப்பட்டு விட்டது. 450 TMC தண்ணீர் வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் கொடுத்த அந்த தண்ணீர் குறைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும்போது தேவராஜ் அரசு எம்ஜிஆரிடம் சொன்னார், நான் காங்கிரஸ்காரன், மேலே இருப்பது மொரார்ஜி ஜனதா என்னுடைய எதிரி, உங்களுக்கும் அவர் ஒரு விதத்தில் எதிரி. எனவே எதிரியிடம் சென்று நாம் சரணடைவதை விட நாம் இருவருமாக சேர்ந்து பேசி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம் என்று சொன்ன நிலையில் எம்ஜிஆர் அப்பொழுது முதல்வர், அவரும் கர்நாடக முதல்வர் தேவராஜ் அரசும் இணைந்து டெல்லியிலே அவர்கள் சந்தித்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து என்னவென்றால் 360 TMC தண்ணீர் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தருவதாக அந்த ஒப்பந்தம் அங்கே நிறைவேற்றப்பட்டு கையெழுத்து எம்ஜிஆர் போட வேண்டிய நிலை ஏற்பட்டு நிலையில் மாலை நேரமாகிவிட்டது. இது கருணாநிதிக்கு தெரிகிறது. இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்கிறார், இந்த மலையாளி எம்ஜிஆர் அந்த கர்நாடக முதல்வரிடம் ஏதோ கையூட்டு பெற்று விட்டார், காலில் விழுந்து விட்டார். பாருங்கள் மக்களே, 450 TMC தண்ணீரை ஆங்கில அரசாங்கம் கொடுத்து சென்றது. இந்த எம்ஜிஆரும் அரசும் சேர்ந்து 360 TMC குறைத்து விட்டார்களே என்று கூப்பாடு போட்டார். எம்ஜிஆர் பயந்து கால் நடுங்கி, கருணாநிதி நமக்கு எதிராக ஒரு அரசியலை தூண்டிவிடுகிறார் தமிழகத்திலே மலையாளி என்று, நாம் ராஜதந்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும், தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடாமல் தமிழகத்திற்கு திரும்பி ஓடி வருகிறார். இது எம்ஜிஆர் தமிழர்கள் மீது, தமிழ்நாட்டு மீது காவேரி பிரச்சனையில் போட்ட இரண்டாவது கல். கருணாநிதி காலத்தில் ஒரு கல், எம்ஜிஆர் காலத்தில் ஒரு கல், 2 கல்லும் போடப்பட்டது. இது போடப்பட்ட பிறகு காவேரி பிரச்சனை கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக 450 TMC ஆங்கில அரசாங்கம் கொடுத்து சென்றது. அதன் பிறகு 360 TMC தேவராஜ் அரசு எம்ஜிஆரும் சேர்ந்து உருவாக்கிய ஒப்பந்தத்தின் மூலம் நமக்கு கிடைப்பதற்கு தயாராக இருந்தது. அது கருணாநிதியால் மீண்டும் ஒரு கல்லை போடப்பட்டு அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு நீங்கள் வரிசையாக பார்த்தால் 450 360 மாற்றப்பட்டு 360 270 குறைக்கப்பட்டு 270 கடைசியில் இன்று வரை 2018 சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புப்படி இன்றைக்கு நமக்கு காவேரி தண்ணீர் பகிர்மானம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புப்படி 117 TMC தண்ணீர் தான் நமக்கு வருகிறது. ஆக கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதை காவேரி கதை. இந்த தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் காவேரியில் கழுதை தேய்ந்த கட்டரும்பான கதையாக இந்த காவேரி கதையை மாற்றியதே இந்த தலைவர்கள் தான். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லை தூக்கி அந்த நதியிலே போட்டு விட்டார்கள். இப்பொழுது கல்லுதான் நமக்கு கையிலே இருக்கிறது, காவேரி தண்ணி நமக்கு கையிலே கிடைக்கவில்லை. அந்த நிலைக்கு இதை ஆளாக்கி விட்டார்கள். என் அன்பின் பிள்ளைகளே, ஒன்று நான் கூறிக்கொள்ளுகிறேன், இன்று வரை இப்பொழுது வரை தமிழகத்திலே நடப்பதெல்லாம் காவேரி பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லி இந்த பிரச்சனையை அணைப்பதற்கு பார்ப்பார்கள்.
இல்லை என்றால் இந்த பிரச்சனையை தூபமிட்டு தீ வைப்பதற்கு பார்ப்பார்கள். அனைத்து கட்சி கூட்டம் என்பதே தமிழகத்தை பொறுத்தவரை, காவேரி பிரச்சனையை பொறுத்தவரை அனைத்து கட்சி கூட்டம் என்பதே ஆண்டிகள் கூடி மடம் கட்டிய கதை அது. இப்பொழுது ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்றைய முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி அவர்களை இன்றைய கர்நாடக முதல்வர் சிவகுமார் விரும்பி வேண்டி, நீங்கள் கர்நாடகாவிற்கு பெங்களூர் வாருங்கள், இருவருமாக காவேரி பிரச்சனையை பேசி தீர்த்து இணக்கமான தண்ணீர் பங்கீடை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்று அவர் சொல்லி அவர் அழைத்து இவர் 3ஆம் தேதி செல்வதாக இருக்கிறது. அதற்குள் இங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம், குறிப்பாக ஸ்டாலின் முதற்கொண்டு அவர் சொல்கிறார், எதிர்க்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை நீ கூட்டுகிறாயா, நான் கூட்டட்டுமா என்று அறிவாலயத்திலே இருந்து கோக்கரிக்கிறார். தமிழகத்தை முதல்வர், இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றியே அவர் எந்த ஆரவாரமும் அறிகுறியும் அவர் தெரிவிக்கவில்லை. அவருக்கு தெரியும் இது ஆண்டிகள் கூடி மடம் கட்டிய கதை என்று அவர்களுக்கு தெரியும். ஒன்று சொல்வார்கள், ஆண்டிகளை பற்றி ஒரு கதை, ஒரு பாடல் சொல்வார்கள். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவன் நாடகம் ஆடி ஆடி போட்டுடை தாண்டி ஒரு தோண்டி என்று ஒரு பாடலை பாடுவார்கள். எனவே நந்தவனத்தினுடைய ஆண்டிகள் இதுவரை போட்டுழைத்தது தோண்டிதானே தவிர அவர்கள் வேறு எதையுமே இந்த நாட்டிலே சாதித்தது இல்லை. தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கு முன்பு சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்கள் எல்லோரும் அரசியல் கட்சிகள் நடத்தவில்லை, நீங்கள் அரசியல் தலைவர்களாகவும் இல்லை, நீங்கள் எல்லோரும் ஆண்டிகளைப் போல் மடத்தில் வாழ வேண்டியவர்கள். நீங்கள் ஆண்டிகள் கூடி மடங்கட்டக்கூடிய ஆசாமிகள். உங்களால் நிச்சயமாக இந்த காவேரி பிரச்சனையை தீர்க்க முடியாது. நீங்கள் நாடகமாடி நாட்டியமாடி அந்த தோண்டியை ஆண்டிகள் உடைத்ததைப் போல் இந்த காவேரி பிரச்சனையையும் தோண்டியாக கையிலே தூக்கி இந்த தோண்டியை உடைக்கின்ற ஆண்டிகளே, நீங்கள் அரசியலை விட்டு விலகுங்கள். எங்களுக்கு குடகுத்தாய் இருக்கிறாள், அவள் நிச்சயமாக எங்களுக்கு தண்ணீரை அவர் நிச்சயமாக அள்ளி அள்ளி எங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாள். காலம் என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் சாதகமாக இருக்காது. ஒரு காலத்தில் அவருக்கு என்றால் ஒரு காலத்தில் எங்களுக்கு இருக்கும். இன்றைய தினமும் ஒன்று சொல்லுகிறேன், காவேரி பிரச்சனை என்பது அது ஒரு கன்னித்தீவு கதை. அந்த கதை இதுவரை முடியவில்லை, இன்னும் முடியாது. ஒரு கதை முடிய வேண்டுமென்றால் அங்கு கதாநாயகன் வர வேண்டும். எத்தனையோ வில்லன்கள் கதைகளில் இருக்கலாம், வில்லன்களால் கதையை முடிக்க முடியாது, கதாநாயகனால் தான் கதையை முடிக்க முடியும். இன்று தமிழகத்திற்கு காவேரி கதையை முடிப்பதற்கு ஒரு கதாநாயகன் கிடைத்து விட்டான். அந்த கதாநாயகனை நாம் கையில் எடுத்து விட்டோம். அந்த கதாநாயகன் எழும்பி விட்டான். அவனுக்கு முன்னால் இந்த வில்லன்கள் நிலைத்து நிற்க முடியாது. வில்லன்கள் முடிவு ஆரம்பித்து விட்டது. வில்லன்கள் முடிய வேண்டுமென்றால் கதாநாயகன் எழும்ப வேண்டும். கதாநாயகன் எழும்பிவிட்டால் கதை முடிந்துவிடும். காவேரி கதையை முடிப்பதற்கு எங்கள் கதாநாயகன், எங்கள் தளபதி, எங்களுடைய முதல்வர் தயாராகிவிட்டார். அவர்தான் காவேரி கதையினுடைய கதாநாயகன், காவேரி கதையை முடிப்பதற்கு பிறந்தவன். இதையும் சொல்லின் செல்வன் பனையூரின் பங்காளனாக இருந்து சொல்லுகிறேன். நன்றி.